ஹாய் மாரியர் பியூட்டிஃபுல் பேப்பர்ஸ். மீண்டும் பழமொழி ப்ராவர்ப்ஸ். இப்போது நம்ம வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை தினம் 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 நம்ம சந்திக்கிறோம். ரைட்டுங்களா? ரைட்டு இல்லையா? ஆனால் திருப்தி அடையிறோமா அப்படின்னா நான் ரொம்ப பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏழைகள், இந்த பிரிட்ஜ் அடியில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏழைங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருப்பாங்க. அவங்க கூட வந்து பேசுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து உண்மையான அந்த வலி, துன்பம், கஷ்டம், வேதனை அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, அது இருக்கட்டும். இப்போது இது எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய விஷயத்தான் இந்த பழமொழிகள், ப்ராவர்ப்ஸ். இது வந்து அவசியம் நம்ம வந்துங்க எல்லாருமே எந்த வயதுக்காராக கூட இருங்க, மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். நான் பேசுவது, நான் சொல்வது எல்லாமே சில்ட்ரன்ஸுக்கு தான். பெரியவங்களை விடுங்க, பெரியவங்களுக்கு வந்து நம்ம என்னத்த சொல்கிறது, சில்ட்ரன்ஸுக்கு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க பார்க்கலன்னா கூட சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு கிழமை உட்காந்து எதையோ சொல்லின்னு இருக்கிறான்ப்பா, ஏதோ பேசலாம்பா, ஏதோ சொல்ல வரான்பா, என்னான்னு தான் கேட்கலாமாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னாக்க அவங்க கூட கேட்க வருவாங்க. அப்படியே ஆமாம் ஆமாம், பார்க்க பிடிக்கும், பேச பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்கல்ல, அப்படி தான் இது கூட ப்ராவர்ப்ஸ், அதாவது பழமொழி. பார்த்தீங்கன்னாக்க a bird in the hand, a bird in the hand, ஒரு பறவை கையில் இருக்குது, ஒரு பறவை கையில் இருக்குது. a bird in the hand is worth two in the bush. புரியுதுங்களாங்க? a bird in the hand is worth two in the bush. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நாளைக்கு கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் என்னது கெலாக்கா, சின்னதாக இருக்குது கெலாக்கா, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஒரு வேலையை வந்து பொறுமையாக செஞ்சால் அதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். பணத்தை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறீங்க? இன்னைக்கு எல்லாருமே படிப்பு அப்படின்னு சொன்னாக்கா சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. படிப்பு சம்பாதிப்பதற்கு அல்லங்க, அது நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து படித்தவர்கள் பிறரை ஏமாற்றிடக்கூடாது. ஒரு பாமரனை படிப்பறிவு இல்லாதவனை படித்தவன் ஏமாற்றுவது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? அது யாருக்குமே தெரியல. இந்த கோர்ஸுன்றான், அந்த கோர்ஸுன்றான், சாட் ஜிபிடின்றான், ஏஐன்றான். இதுக்கு இதெல்லாம் ஏங்க? இயற்கை வந்து பளிச்சுன்னு ஒரு 3 விஷயத்தை தாங்க சொல்லுது. பளிச்சுன்னு ஒரு 3 விஷயத்தை தான் இயற்கை வந்து நமக்கு சொல்லுது. நல்லா சாப்பிடு, முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போ, சோம்பேறியாக இருக்காத, நல்லா தூங்கு, நல்லா துணிமணியை உடுத்து, அவ்வளோதாங்க. இதாங்க வாழ்க்கை. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, இதாங்க வாழ்க்கை. பொய் சொல்லாத, ஏமாத்தாத, திருடாத, இன்னொருத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படாத. உன் விரோதியாக இருந்தால் கூட அவன் பசிக்குதுன்னு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறானா, உன்னால் முடிந்தால் அவனுக்கு உதவி செய், இவ்வளோதான். சரிங்களா? ஸோ a bird in the hand, ஒரு பறவை கையில் இருக்குது. அப்படி என்ன, ஒரு பறவை கையில் இருக்குது, is worth than two in the bush. இது எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா, ஆமாம், நாளைக்கு கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயே மேல். இது பலாக்கா என்பது நம்ம பொறுமையாக வேலை செஞ்சால் பலாப்பழம் மாதிரி நமக்கு பெரிய லாபம் இருக்கும். அவ்வளோ நம்மளை பொறுமையாக இருக்க முடியாது. அதுக்கு இப்போ கிடைக்கிற கலாக்காயே ஓகே, ஆமாம், கஞ்சியை குடிச்சிட்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் பேர்டு, அங்கே வந்து பேர்டுன்னு சொல்கிறாங்க. அதான் கையில் ஒரு பறவை இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு புதர் இருக்குது, அந்த புதரில் வந்து 2 பறவைகள் இருக்குது. அப்போது அந்த 2 பறவைகள் தானே பெருசு அப்படி சொல்லிட்டு அந்த 2 பறவைகளை நீ பிடிக்க முயற்சி செய்யும்போது கையில் இருக்கிற பறவையும் போயிடும் அப்படி என்பது தான். அடுத்தது பாருங்க, a bird is known by its note. a bird is known by its note. note means what? பேசுறது தான். ஒரு குருவி கூவுதுன்னா அந்த குருவிக்கு அந்த மொழி புரியும். ஒரு குயில் கூவுதுன்னா
அந்த மற்றொரு குயிலுக்கு அது வந்து புரியும். ஏன் காக்காவுக்கு கூட புரியும் நிறைய. அதான் அந்த ஒரு ஒரு குயில் கூவுது, உடனே காக்கா வந்து என்னது யாரோ வந்து நம்மளை கூப்பிட்றாங்களே நினைக்குமா தெரியும். அதுக்கு தெரியும் காக்கா குரல் வந்து காக்காவுக்கு தெரியும், குயில் குரல் வந்து குயிலுக்கு தெரியும், சிட்டுக்குருவி குரல் வந்து சிட்டுக்குருவிக்கு தெரியும், மனுஷனுடைய குரல் வந்து மனுஷனுக்கு தெரியும். இப்படி தான் a bird is known by its note, the man by his words. இது ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழிங்க, ப்ராவர்பு. ஒரு மனிதன் தன்னுடைய வாக்குறுதி, அவன் சொன்ன வாக்குறுதியை அவன் மறந்து விட்டான் என்றால் அவனை வந்து இந்த உலகம் வந்து கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காது. உதாரணத்துக்கு நம்ம அரசியல்வாதிகளை எடுத்துங்க, வாக்கு அள்ளி வீசுவாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் அல்ல. ஆமாம், நீ ஏமாறணும், உன்னை ஏமாற்றணும் அப்படின்னா அவன் வந்து நீ ஏமாறுற மாதிரி கவர்ச்சியாக பேசணும். உன் ஆசையை தூண்டி விட்டு அவன் கவர்ச்சியாக பேசி அதை சொல்லி இதை சொல்லி உன்கிட்ட அவன் வந்து ஆட்டையை போடணும். அதுதான். ஸோ அந்த மேன் பை ஹிஸ் வேர்ட்ஸ். ஒரு மனிதன், ஒரு பறவை எப்படி தன்னுடைய குரல் மூலியமாக தன்னுடைய இனத்தை அறிந்து கொள்ளுமோ அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையால் மட்டும்தான் இந்த உலகில் நல்ல காரியங்களையோ கெட்ட காரியங்களையோ செய்ய முடியும். அதுதான். கூவும் இசையால் பறவையை அறியலாம், கொடுக்கும் வாக்கால் மனிதனை அறியலாம். கொடுக்கும் வாக்கு, ஆமாம், கொடுக்கும் ஒரு வார்த்தை. நான்லாம் ஒரு வார்த்தை ப்ராமிஸாங்க, நான்லாம் ஒரு வார்த்தை யாருக்காவது செய்ய மோஸ்ட்லி நான் கமிட் பண்ணிக்க மாட்டேன். பட் கமிட் பண்ணிக்கிட்டேனாக்க நான் செய்யலைங்க அப்படி சொல்லிட்டு நான் உயிரே போனாலும் அதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இது என்னை பொறுத்த மட்டும். ஸோ இந்த மாதிரி தான் மனிதர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். A black hen can lay white egg. ஆமாம், பிளாக் கருப்பு கோழியும் வெள்ளை முட்டை தாங்க விடும், வெள்ளை கோழியும் வெள்ளை முட்டை தான் இடும். புரியுதுங்களா? கருப்பு கோழின்னா கருப்பு முட்டையாக இடும் அப்படி இல்லை. அதுதான் பிளாக் ஹென்னா கோழி. பிளாக் ஹென் HEN ஹென் கேன் லேனா இடுவது. ஆமாம், என்னது ஒயிட் வெள்ளை கலர் முட்டை, அதுதான் எக். சரியா? ஸோ கருப்பு கோழியும் வெள்ளை முட்டை இடும், வெள்ளை கோழியும் வெள்ளை முட்டை தான் ஈடும். அதனால வந்து ஆமாம், மனுஷன் எல்லாருக்கும் ரத்தம் தாங்க ஓடுது. ஏன்னா குரூப் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். இப்போ மனிதர்களுக்குள்ளார கலர்கள் வித்தியாசப்படலையா? சிலர் ஒயிட்டாக இருக்கான், சிலர் பிளாக்காக இருக்கான், சிலர் ப்ரௌனாக இருக்கான், சிலர் கோல்டு கலரில் இருக்கான், சிலர் மாங் கலரில் இருக்கான். இப்படி சில கலர்கள் வித்தியாசப்படும், குணம் வித்தியாசப்படக்கூடாதுங்க. ஆனால் இங்கு குணம் வித்தியாசப்பட்டு விடுகிறது. மனிதனிடம் இருக்கக்கூடியதே அந்த குணம் தான். புரியுதுங்களா? பாவத்தையும் கோபத்தையும் அல்லது கோபத்தையும் பாவத்தையும் எரித்து விட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். பாவத்தையும் கோபத்தையும் எரித்து விட்டால் வாழ்க்கை எவ்வளோ அற்புதமா இருக்கும் இல்ல? யோசிச்சு பாருங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்க, a bad workman always blame his tools. a bad workman, ஒரு வேலைக்கு ஆகாதவன், ஒன்றுத்துக்கும் உதவாதவன், எப்போ பார்த்தாலும் எதை திட்டுவான்? தன்னுடைய டூல்ஸை திட்டுவான். டூல்ஸை தங்கிட்ட இருக்கிற சுத்தி சரியில்லை, தன்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் சரியில்லை, தங்கிட்ட இருக்கிற ஃபைல் சரியில்லை, இப்படி தன்னுடைய என்னது கருவிகளை டூல்ஸை திட்டுவான். a bad workman always blame his tools. இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயங்க. ஏங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாத வேலைக்காரர்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், அப்போது பார்த்தீங்களா? அதான், ஆட தெரியாத நாட்டியக்காரி கூடும் கோணல் என்பாலாம். ஆட தெரியாதவ நாட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழமொழிகளை கேட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆமாம், எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த மாமியார் சண்டைலாம் நம்ம பார்த்துருப்போம்
ஆமா, இதை வச்சா குத்தம், ஈச்ச குத்தம், அதை பண்ணா குத்தம், இதை பண்ணா குத்தம். ஸோ இப்படி பிளேம், டோன்ட் பிளேம். ஏங்க குறை சொல்ல வேண்டியதாங்க. குறையாக இருந்தால், தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்ட வேண்டும். அப்படி சுட்டி காட்டவில்லை என்றால், கண்டிக்கவில்லை என்றால், அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிடும். ஆரம்பத்திலேயே விதைக்கும் போதே அதுக்கு உண்டான அந்த மண் வளம், அப்புறம் அது நல்லா பெருசாக வந்தால் அது எதையுமே பாதிக்காத அளவுக்கு அது வளரக்கூடிய இடம், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர், அது மொட்டு விடும்பொழுது அதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அது பிஞ்சு விடும்பொழுது அதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அப்புறம் பூ, மலர், காய், கனி, இப்படி ஒவ்வொரு படியையும் அதனுடைய பரிமாண வளர்ச்சியை செம்மையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதுதான் a bad waxman always blame his tools. அப்படிலாம் எப்போவுமே சொல்லாதீங்க. எப்போவுமே அமெரிக்கன்ஸ் எல்லாம் அவன் வேலையை அவனே பார்த்துப்பான். அது வேறு விஷயம், அது வேண்டாம். அப்புறம் இன்னொரு பாருங்க, a beautiful faces better of recommendation. பெட்டர் ஆர் லெட்டர் பார்த்தீங்களா? லெட்டர் இருக்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் நம்ம சொல்லுவோம். ஆமாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இப்போ எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யார் கொடுத்துருக்காரு? ஒரு கலெக்டரா, கட்சிக்காரா, ஸ்கூல் டீச்சரா, இல்லை வேறு யார்? அவர் ஒரு போஸ்டிங்னா சமுதாயத்தில் அவர் என்ன அந்தஸ்தில் இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேலையோ பணியோ கல்யாணமோ என்னவோ அது உங்களுக்கு என்ன கிடைக்கும். அதுதான் என்னது, அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் இஸ் அ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அழகிய முகத்திற்கு சிபாரிசு தேவையில்லை. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா அதுதான். ஒரு நல்ல அழகான முகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ என்ன அழகான ஒரு முகம்ப்பா, இந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் கடைசியில் அதுதான் பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் ஃபெலோவாக இருப்பான். பார்க்கறதுக்கு அவ்வளோ அப்பாவி மாதிரி இருப்பான், அவ்வளோ அழகாக இருப்பான். ஆனால் அவனுடைய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக இருக்கும். ஒருவன் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி அகோரி மாதிரி இருப்பான், சிங்கமாக இருப்பான், கண்ணங்கரேல்னு இருப்பான். பட் அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்கள், அவனிடம் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாகட்டும், வேலைகளாகட்டும் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும். அதுதான் அழகிய முகத்திற்கு சிபாரிசு தேவையில்லை. அதனால் உடனே நம்பிடக்கூடாது, செய்வான் அழகாக இருக்கான், இவன் எல்லாத்துக்கும் செட் ஆகிடுவான் அப்படி. அதனால் அதுதான் ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, a beggar can never be bankrupt. புரியுதுங்களா? ஒரு பிச்சைக்காரன் திவாலாக மாட்டான். பிச்சைக்காரன் ஒருபோதும் திவாலாவது இல்லை. பிச்சைக்காரன் என்ன கோடியான சொத்தையோ தன்னுடைய காரையோ எதையோ, அதான் எல்லாத்தையும் இழந்துட்டு தானே பிச்சைக்காரனாக ஆகியிருக்காங்க. எல்லா பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை வரலாறு போய் பார்த்தா பணக்காரனாக இருந்திருப்பான், ஜமீன்தாராக இருந்திருப்பான். ஆமாம், கடைசியில் எல்லாம் அது வேண்டாம் இது வேண்டாம் பற்று அற்று இருப்போம்னு பிச்சைக்காரனா பிரிட்ஜி அடியில் பட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ ஆமாம், அவன் போய் எங்கே அவன் எங்கே திவால் ஆக போகிறான்? அவன் தான் திவால் ஆகிட்டானே. அதனால் a beggar can never be bankrupt. அப்போ யார் பேங்க்ரப்ட் ஆவாங்க? பணக்காரர்கள் தான், பணம் படைத்தவர்கள் தான், ஏமாற்றுபவர்கள் தான், ஏமாற்றும் சிந்தனை கொண்டவர்கள் தான். ஆமாம், 1க்கு 10, 10க்கு 100ன்னு டெய்லி 100 கோடி ரூபா இருந்தாலும் 101 கோடி ரூபா வேணும்னு சொல்லிட்டு சொத்து பின்னால் ஓடுறாங்களா, அவர்கள் தான் திவால் ஆவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி. அப்புறம் அடுத்தது பாருங்க, a blind is given a lot of books. இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு ப்ராவர்புங்க இது. blind is given a lot of books. அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாளாம். சிலர் பாருங்க, நீங்க ஒன்றும் இல்லை, இந்த மேடையெல்லாம் பாருங்களேன், நிறைய புஸ்தகங்கள். ஆமாம், ஏகப்பட்ட புஸ்தகங்கள். ஆமாம், அந்த பரிசாக கொடுப்பாங்க. ஒரு புஸ்தகத்தையும் அவன் படிச்சுருக்க மாட்டான், ஒரு புஸ்தகத்தையும் படிச்சிருக்க மாட்டான். ஆமாம், குருடனுக்கு எதுக்குங்க புக்கு? அதுதான் இது. a blind is given a lot of books. ஆமாம், குருடங்கிட்ட போய் 100கணக்கில் புஸ்தகத்தை கொடுக்கறதுல என்ன பலன்? அவனுக்கு பலனா? யாரெல்லாம் கொடுக்குறானே அவனுக்கு தான் பலனா? இது அப்படி தான். கல்யாணம் ஆனால் புக்ஸு பரிசு கொடுப்பான்,
பிறந்த நாளாக புக்ஸு பரிசு கொடுப்பான். இவங்க ஒரு குரூப் இருக்காங்கங்க, ஒரு குரூப், இவங்களுடைய வேலையே அதுதான். எவனும் புத்தகம் படிக்கிறதே கிடையாது, முதல்ல படிக்கிறவனே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த புக்ஸுங்களை வந்து சும்மா ஒரு சீனுக்கு, ஒரு விளம்பரத்துக்கெல்லாம் புக்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுறது. ஸோ அதனால வந்து a bird is given, sorry, a blind is given a lot of books. குருடங்கிட்ட புக் போய் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, இந்த பழக்கத்தை நிறுத்துங்க. இந்த புக்ஸ் கொடுக்கறது படிக்க மாட்டேறானே, அப்புறம் எங்கெங்க போய் பாருங்க. ஆமாம், கன்னிமரா லைப்ரரியில் அவ்வளோ புக்ஸும் இருக்குது. அங்கே எவ்வளோ வேலைக்காரன் இருக்கான், எல்லா வேலைக்காரன் அந்த புக்ஸ் படிச்சிருக்காருன்னா என்ன, எதுக்கு அந்த மாதிரி டைம் வேஸ்டிங் ஈனும்? ஸோ அந்த மாதிரி தவறு செய்ய வேண்டாம். அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாளாம். எப்படி blind is given a lot of books. அப்புறம் பாருங்க, a bad penny always comes back. A bad penny, a bad pennyனா காசு. அது என்ன ஆகும்? ஆல்வேஸ் a bad penny always comes back. அப்படின்னா செல்லாத காசு திரும்பியே வரும். செல்லாத காசை எவனும் வாங்க மாட்டான். நீ விரும்புகிற சாமியும் வாங்க மாட்டான், நீ கும்புற சாமியும் வாங்காது. ஆமாம், செல்லாத காசை கொண்டு போய் எங்கேயாவது கோயிலில் கொடுங்க பார்க்கலாம், வாங்க மாட்டான். அந்த ஏஜென்ட்டு வாங்க மாட்டான், சாமியே இல்லைன்றோம் நம்ம. ஆனால் ஏஜென்ட் வந்து நான் சாமியை காட்டுறேன்றான். எவ்வளோ பெரிய மூடத்தனமான ஒரு விஷயம். ஏஜென்ட் எதுக்கான ஏஜென்ட்? ஆமாம், ஏஜென்ட். கல்யாணமா? ஏஜென்ட்டு. கல்யாண மண்டபம் வேணுமா? ஏஜென்ட்டு. கல்யாண பத்திரிக்கை அடிக்கணுமா? ஏஜென்ட்டு. என்னத்துக்கு பா 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 ஐயோ, கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல நீ ஏஜென்ட்டை தான் பார்க்கணும். ஏஜென்ட்டுனா யாரு? பூசாரி. பூசாரிக்கு மொய்ய எழுதுனாதான். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால a bad penny always comes back. செல்லா காசு திரும்பியே என்ன ஆகும்? தீரும். ஸோ அதனால மை டியர் போர்டுவல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், இந்த பழமொழிகள்லாம் உங்களுக்கு பெரிதும் உதவும் என்று நான் நினைக்கிறேன். அதனால மை டியர் போர்டுவல் பீப்புள்ஸ், அப்போ a blind is given a lot of books. நல்லா யோசிச்சு பாருங்க, குருடனுக்கு எதுக்குங்க புஸ்தகம்? குருடனுக்கு எதுக்கு புஸ்தகம்? படிக்க தெரியாதவனுக்கு எதற்காக புஸ்தகத்தை பரிசளிக்கிறீர்கள்? நான் பார்க்குறேன், ஏகப்பட்ட மேடைகளில் ஒரு முதல்வர் ஆகட்டும், இல்லை பிரதம மந்திரி ஆகட்டும், இதெல்லாம் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்க யார் ஒருத்தவங்களும் ஏன் போய் அதை ஏன் கொடுக்குற, அதுக்கு ஒரு சவர நகையை கொடு, அட ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தை கொடுப்பா, அட 10 லட்சம் வேணாம், ஒரு 1000 ரூபா பணத்தை கொடுப்பா, அவன் ஒரு வேளை சோறாவது சாப்பிடுவான். நீ கொடுக்குற புஸ்தகத்தை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான்? மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. அங்கே எல்லாமே புத்தகத்தை விற்கிறதுக்கு இவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு வேலை, ஏஜென்ட்ஸ். ஆமாம். ஸோ அதுதான் blind is given a lot of books. அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாளாம். பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் a bad penny always comes back. a bad penny, a badனா கட்டுறது, பெனினா காசு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஆல்வேஸ் கம்ஸ் பேக்னு என்ன? ஆல்வேஸ் கம் பேக். சொல்லாத காசு திரும்பி தானேங்க வரும். நீ சாமிக்கு கொடுத்தா கூட சாமி அதை வாங்காது, சாமியே இல்லை, அது எங்கே வாங்க போகுது? ஏஜென்ட் சொல்கிற பூசாரி அவர் தானே சாமியார், அவர் தானேங்க சாமியார். உலகத்தில் எவ்வளோ ஏஜென்ட்டுங்க, எப்பா பா 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 எவ்வளோ ஏஜென்ட்டுங்க. சாமியை காட்டுறதுக்கு ஏஜென்ட்டு, கல்யாணம் கட்டிக்கணுமா ஏஜென்ட்டு, பத்திரிக்கை அடிக்கணுமா கல்யாணத்துக்கு ஏஜென்ட்டு, செத்து போயிட்டானா போஸ்டர் போடணுமா ஏஜென்ட்டு, வெளியூருக்கு வேலைக்கு போகணுமா ஏஜென்ட்டு, பெண்களை கடத்த வேண்டுமா ஏஜென்ட்டு, பிள்ளைகளை கடத்த வேண்டுமா ஏஜென்ட்டு, பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டுமா ஏஜென்ட். A bad penny always comes back. செல்லா காசு திரும்பி தீரும். இதுதான், புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஏஜென்ட்டெல்லாம் ஒரு நாளைக்கு என்னாவான், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு இயற்கையான காலி பண்ணும், அதுதான் உண்மை. ஸோ அப்படி போகுது. அப்புறம் a bad tree does not yield good apples. A bad tree does not yield good apples. கெட்டு போன மரம் நல்ல கனிகளை தருமா?
தராது. நச்சு மரம் நறுக்கனி தராது. நச்சுன்னா என்னது? விஷம். யாருங்க ஏங்க பனை மரம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வந்து அதுவா தண்ணி கிண்ணிலாம் ஊற்றுறது இல்லையா? தென்னை மரத்துக்கெல்லாம் ஊற்றுறானுங்க. ஆமாம், இந்த ஆலமரத்துக்கு ஊற்றுறானுங்களா என்ன? கோயிலில் வச்சு தான் ஊற்றுவான். கோயிலில் கொண்டு போய் வைக்கிறானுங்களா ஆலமரம், அரச மரம், அதுக்கெல்லாம் வேணா ஒரு வேளை ஊற்றுவானுங்க, வரங்கிறெல்லாம் போடுவானுங்க. இந்த பனை மரம் இருக்கு பாருங்க. பனை மரம் போன்ற ஒரு மரத்தை வந்து இந்த உலகில் காணவே முடியாது. அற்புதமான உணவு. பனையிலிருந்து வரக்கூடிய அனைத்தும் மனிதனுக்கு மட்டுமல்ல, மற்ற பிற ஜீவராசிகளுக்கு கூட அது வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னது? பேட் ட்ரீ டஸ் நாட் yield குட் ஆப்பிள்ஸ். நச்சு மரம் நல்ல கனியை தராது. ஆமாம், நான் பார்க்குறேன் நிறைய பேர் வீட்டுக்கு மரம் வாங்குவான், அதை வாங்குவான், இதை வாங்குவான், நடுவான். ஆனால் அதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டான், உரம் வைக்க மாட்டான். அது பாட்டு காய்ச்சி ஆமாம் அப்படியே சொத்தையாகி ரோடு பூரா விழுந்து கிடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால வந்து மரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகம் பூரா மரங்கள் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரங்கள் இருந்தாலே போதும், நம் வளமோடு வாழ்ந்து விடுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா a bad worker quarrel with his tools. இதையும் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். இது வேற மாதிரி இருக்கு. a bad worker quarrel with his tools. அதான் வேலை தெரியாதவன் கருவிகளை படிப்பான். ஆட தெரியாதவன் நம்ம பார்த்தோம் இல்லை சேம் அதே தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. a bad worker quarrels with his tools. ஆட தெரியாத நடனக்காரி மேடை சரியில்லை கோணல்னு சொன்னாலும் பார்த்தல அப்படிதான். எப்போ பார்த்தாலும் இவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட எதையாவது குறை சொல்லிகிட்டே இருப்பான். ஆமாம், இந்த இன்னொரு அருமையான ஒரு பழமொழி ஒன்று உண்டு, சொல்லுவாங்க. ஆமாம், என்னது? பல மரத்தை பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வேலை செய்ய மாட்டான். ஆமாம், இப்போ ஒரு மரத்தை பார்ப்போம், சூப்பர் 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 சூப்பர், எல்லா மரத்தையும் பார்த்து ஒரு இது கூட ஸ்டூல் கூட செய்ய மாட்டான். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி a bad bush is better than open field. திறந்த வெளிக்கு ஒரு மோசமான புதரே மேல். a bad bush is better than open field. ஒதுங்குறதுக்கு ஒரு புதர் மாதிரி, புதர்னா தான் அங்கே பாம்புக்கு அதுக்கு இதெல்லாம் ஒதுங்க. ஓப்பன் லேண்டில் என்ன பண்ண முடியும்? கிரிக்கெட் தான் ஆடுவான். கிரிக்கெட் ஆடி அதனால யாருக்கு என்ன லாபம்? ஸோ பேலன் லேண்ட் ஓப்பனா இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு விசிறு போட்டால் தான் அழகாக இருக்கும். ஏதோ துணிமணியெல்லாம் அவுத்து போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் a bad bush is better than open field. ஒரு புதர் ஒரே சமவெளி, பயங்கர சமவெளியான நிலத்தை காட்டிலும் ஒரு புதர் சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பழமொழி உண்மைதான். ஒரு புதர் ஒதுங்கி கொள்ளலாம் அந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது a bad carpenter quarrels with his tools. மறுபடியும் அதே தான் பாருங்க, எவ்வளோ ஒரு பேட் கார்பெண்டர் quarrel with his. இதுக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். இதே மாதிரி தான், சேம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அதை உதாரணப்படுத்தி தான் பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியது வரும். a bad carpenter quarrels with his tools. ஒரு கார்பெண்டர் தான் பல மரத்தையும் பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வேலை செய்ய மாட்டான்னு சொன்னேன். அவன் டூல்ஸை திட்டிகிட்டு இருப்பான். ஆமாம், இது சரியில்லை, அது சரியில்லை, சுற்றி சரியில்லை அப்படி சொல்லிட்டு கிடப்பான். அப்புறம் அதான் வேலை தெரியாத தச்சன். ஆமாம், வேலை தெரியாத தச்சன் மரம் சரியில்லை என்பானாம். அதுதான் இது, வேலை தெரியாத தச்சன் மரம் சரியில்லை என்பானாம். அதுதான். அப்புறம் a bad day never had a good night. முற்கோணம் முற்றும் கோணல். புரியுதுங்களா? a bad day காலையில் வந்து அதாவது முதற் கோணல் முற்றும் கோணல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க. காலையில் என்னையா தலைவலி இந்த மாதிரி ராமாயணம்னு சொல்கிறோம் இல்லை. ஏப்பா காலையில் கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசுங்களாப்பா, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லை. அந்த மாதிரி தான் காலையில் எழும் பொழுது நம்ம வந்து ரொம்ப உற்சாகமாக, ஏன்னா அந்த நாளை நம்ம இன்பமாக நம்ம வந்து ஓட்ட வேண்டியது இருக்கிறது. அடுத்த நாள் தேவையில்லை, அதுக்கு முதல் நாளும் தேவையில்லை. இந்த நாள் உழைக்கணும், சாப்பிட்ணும், அடுத்தடுத்து வேலைகள் பெண்டிங் ஒர்க்கு
எத்தனையோ வேலைகளை அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் பொழுது தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸு, தேவையில்லாத ஃபோன் கால்ஸ், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, காலங்காத்தாலே போய் குடிக்கிறது, அதெல்லாம் தவறு. அதான் a bad day never had a good night. ஒரு கெட்ட காலை ராத்திரி ஒரு நல்ல தூக்க நிலைக்கு கொண்டு செல்லாது. அதுதான் சரிங்களா. முதற் கோணல் மற்றும் கோணல் அந்த மாதிரி. அப்புறம் a bad dog never என்னது a bad dog never sees the wolf. ஆமாம் ஆமாம். இப்போது மோசமான காவல்காரனுக்கு திருடன் கண்ணில் படமாட்டான். மோசமான காவல்காரனுக்கு திருடன் கண்ணில் படமாட்டான். நீங்கள் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இந்த கூர்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த காவல்காகற இரவு நேரங்களில் எதுக்கு ஊர் சுற்றுறாத காவல்காகற ஊர் காவல்லாம் சொல்கிறாங்களே பார்த்தீங்கன்னா ஊதினே இருப்பான். அது எதுக்கு தெரியுங்களா? அது விசில் ஊதுவான். ஏய் நான் வரேன், ஓடி ஒளிஞ்சிக்க, நான் போனதுக்கு அப்புறம் போய் திருடு. அந்த மாதிரி அவன் கண்ணில் எப்பவுமே எந்த ஒரு கூர்காவோ வாட்ச்மேனோ செக்யூரிட்டியோ திருட்டு பேரை பிடிச்சிருக்கானா? போலீஸ்காரு சொல்லுங்க, பிடிக்கவே மாட்டான். A bad dog never sees the wolf. ஆமாம், அது கண்டிப்பாக உல்ஃப் அது பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அது வேட்டையாடவே ஆடாது. A bad dog, புரியுதுங்களா? ஆமாம், மோசமான காவல்காரனுக்கு திருடன் கண்ணில் படமாட்டான். அப்படிதான் இன்று நமது போலீஸ்காரர்கள் இருக்கிறார். யாரோ ஒரு சில போலீஸ்காரங்களை தவிர்த்து மற்ற எல்லா போலீஸ்காரர்கள் மட்டும் சரியாக வேலை செஞ்சால் இந்த நாடு அமெரிக்கா மாதிரி 100 மடங்கு மிகப்பெரிய அளவில் ஆகிடும். இந்த சத்திரம் இந்த ட்ரஸ்ட்டுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்குறது, சினிமா படம், அரசியல் மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். அதெல்லாம் இல்லை, லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் இவர்களே வகுத்து கொண்டது. ஆமாம், கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்கணும். திருட்டு பணம் மறுபடியும் நம்மகிட்டே வரணும். யாருக்கிட்டலாம் ஆட்டையை போட்டுமோ அந்த பணம் திருப்பி நம்மகிட்டே வரணும். அதெல்லாம் வருங்காலங்களில் நடக்காது. இனிமேல் திருடர்களுக்கு இங்கெல்லாம் வேலை இருக்காது. காலம் ரொம்ப மாறிக்கொண்டு வருகிறது. இளைஞர்கள் ரொம்ப அற்புதமாக இன்று மாறிக்கொண்டு வருகிறார்கள். பார்க்குற நல்ல கல்வியில் சிறந்து இருக்கிறார்கள். அற்புதமான மார்க்குகளை மதிப்பெண்களை வாங்குகிறார்கள். புதுசா அரசியல் வேணும் என்கிறார்கள். புதுசா யாராவது வர வேண்டும் என்கிறார்கள். பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் தொலைந்து போக வேண்டும் என்கிறார்கள். ஒரு நேர்மையற்ற காலமாக கொத்தடிமையாக அவர்கள் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. வீடு வாசல் இல்லாமல் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. வாடகை வீடை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் பிள்ளைகள் தெருவிலும் ரோடிலும் பிச்சை எடுப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் ஒரு நல்ல அரசியல் அமைப்பு வேண்டும் என்கிறார்கள். அதே போல நிறைய மாறுதல்கள் 2024 நிகழும். அது 100% 100க்கு 100 நிகழும். இது என் சொந்த கருத்து. ஸோ அருமையானவர்களே, அற்புதமானவர்களே, இனிமையானவர்களே, அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, ரொம்ப இன்னும் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அற்புதமான உத்தமர்களே, ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் அற்புதமாக இருக்கணும்னா அதுக்கு கல்வி ரொம்ப அவசியம். உங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய குற்றங்களை தயவு செஞ்சு நீங்கள் இப்போ தடுக்கலைன்னா நாளைக்கு உங்கள் வம்சாவளி ஒன்றுமே இல்லை என்கின்ற மாதிரி ஆயிடும். அதனால் எல்லாவற்றையும் ஏன் நான் செய்யணும், எதுக்காக உனக்கு செய்யணும், யார் நீ என்று கேள்வி கேளுங்கள். உங்களை நீங்கள் நேசிங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிங்க. சாப்பாடு ஆமாம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்குறதுக்கு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன அதுக்காக உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சா போதும். எனக்கு ஆலமரம் வேணும், அரச மரம் வேணும், எனக்கு அமெரிக்கா வேணும், எனக்கு அயர்லாண்டு வேணும்லாம் தேவையில்லாத கனவுகளில் கற்பனைகளில் உங்கள் மனதை செலுத்த வேண்டாம். தயவு செஞ்சு நான் பூமரோ இல்லை வயதில் பெரியவனோ இல்லை புத்திமதி சொல்கிறவனோ இல்லை, ஏதோ நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நான் மனதில் கொண்டு தான் நான் பேசுகிறேன். நான் பேசுவதில் சில நேரங்களில் கொஞ்சம் வன்மை இருக்கலாம், கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் இருக்கலாம். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். எனிவே நான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை நான் பார்க்கிறேன். இப்போ நான் இப்பொழுது நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய்.